யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். உலகில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட நரகம் போகக்கூடாது. குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் கடவுளை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கூட மோசம் போய் நரகம் போய் விடக்கூடாது. ஆகவே திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணுவதற்கும் பரலோகம் போகிறதற்கான வழியையும் காட்டுகிறதற்கு தான் ஆண்டவர் மிஷனரி இயக்கத்தை எழுப்பியிருக்கிறார். இந்திய தேசத்தில் சுமார் 25 மாநிலங்களில் 210 மிஷனரிமார் 168 பணிமயங்கள் அமைத்து 138 விதமான ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்கிற அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 675 கிராமங்களில் புதிய சபைகளை உருவாக்கி 6782 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 11 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 230 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்தியா எங்கிலேயும் இதுவரையிலேயே 46 கிராமங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். வருகிற 24ஆம் 25ஆம் தேதி 2 நாட்கள் வெஸ்ட் பெங்காலில் 2 ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. இந்த மாபெரும் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். பணி மையங்களில் சுமார் 448 ஆதிவாசி குழந்தைகள் 7 இடங்களில் விடுதிகள் அமைத்து இந்த குழந்தைகள் தங்கியிருந்து படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டோட வருகை தாமதிக்குமே என்றால் 2030க்குள்ளாக 10,000 கிராமங்களிலே சபைகள் உருவாக்க வேண்டும். 1000 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டும். வருகிற மார்ச் 31க்குள்ளாக 100 ஆலயமாக கட்டி முடிக்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் இன்னும் 54 ஆலயங்கள் கட்ட வேண்டும். ஆகவே இந்த ஆலயங்கள் கட்டுவதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இதை ஒரு அண்ணனோட பகிர்ந்து கொள்ளும்போது இதில் 7லிருந்து 10 ஆலயங்கள் கட்டுவதற்கு நான் தருகிறேன், மீதமுள்ளவைகளை கர்த்தர் எழுப்பி தருவார் என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் சொத்து பிரிக்கும் போது, நாம் வேலையில் இருந்து ஓய்வு பெறும்போது, நம்முடைய வியாபாரத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைத்து இப்படி ஆலயம் கட்டுகிற காரியங்களில் எழும்பி வாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஒரு கிராமத்தில் ஆலயங்கள் நாம் கட்டி எழுப்புவதன் மூலம் அந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய விடிவு. ரோடு இல்லாத கிராமத்துக்கு ரோடு வரும், கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வரும், தண்ணி இல்லாத கிராமத்துக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுப்பார். பட்னியிலையும் குடிவெறியிலையும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்து குடிக்கிற மக்கள் ஏராளமானவர்களை ஆண்டவர் மாற்றுகிறார். சாபக்கேட்டில் விழுந்து கிடக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே தான் அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு எழும்பி வாருங்கள் என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கிறோம். யாரெல்லாம் இப்படி தேவனுக்கு என்று ஆலயங்கள் கட்டுகிறார்களோ அவருடைய குடும்பங்களில் ஆண்டவர் ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கைக்குடியேற பண்ணுகிறார். அவருடைய வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கடந்த நாளில் ஒரு வியாபாரி அவருடைய மகனுக்கு திருமணம் நடந்ததில் அந்த திருமணத்துக்கு வந்த மொய் பணத்தை எடுத்து ஒரு ஆலயம் கட்ட கொடுத்தார்கள். இப்பொழுது ஒரு தாயார், என்னுடைய மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஒழுங்காகி இருக்கிறது, ஒரு ஆலயம் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காணிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி பொருத்தனையோடு கர்த்தருக்கென்று சொல்லி செய்கிறவர்கள் ஏராளம். உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் சார்பில் மாதந்தோறும் ஆத்ம சவால் என்று ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். நம்முடைய ஆத்மா நரகம் போய்விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆத்மாவை கர்த்தருக்கென்று சொல்லி பரிசுத்தமாய் காத்து எப்பொழுது வருவீர் ஆண்டவரே என்று நாம் அவருடைய வருகைக்கு ஆசையாய் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பத்திரிகை வெளியிடுகிறோம். ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த பத்திரிகை இலவசமாக உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்புகிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். முகவரி கொடுத்தீர்கள் என்றால் முகவரியிலேயே அனுப்புகிறோம். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் இயக்கத்திற்கு நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கைக்கு, இல்லை என்றால் பல்காக ஆலயம் கட்ட, விடுதி கட்ட, பயிற்சி நிலையம் கட்ட நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு 80G எக்ஸப்ஷன் வாங்கி உங்களுடைய இன்கம் டேக்ஸிக்கு நீங்கள் அதை கிளைம்ஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் என்று வைத்திருக்கிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சிறப்பாக கட்டுங்கள். 7 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக ஒரு ஆலயங்கள் 3 6 மாதத்துக்குள்ளாக கட்டி பிரதிஷ்டைக்கு அழைப்போம்.
நம்ம அனுப்பியிருக்கிற இந்த மிஷினரிகளுக்கு ரூ. 3000 வாங்குகிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாள்ல ஒரு ஒரு வேலைக்கு போகிற ஒரு தம்பி, ஐயா நான் ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. தம்பி நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எப்படி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா நான் இவ்வளோதான் வாங்குறேன், ஆனால் என்னுடைய சொந்த செலவினங்களை குறைத்து எங்கள் வீட்டுக்கு கொடுக்குற பணத்தை கொடுத்துட்டு எனக்கு செலவுக்குன்னு வைத்திருக்கிறதை நான் இந்த மிஷினரிக்காக நான் அனுப்புகிறேன்னு சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்னொரு பிள்ளை கல்லூரிக்கு போகிற அந்த பிள்ளை, எங்கள் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை நான் கர்த்தருக்குன்னு சொல்லி சேவித்து நான் ஒரு ஆதிவாசி குழந்தைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை காணிக்கை அனுப்பிட்டுருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இப்படி தியாகத்தோடு நீங்கள் அனுப்புகிற இந்த காணிக்கைகளை மிக சிக்கனமாக, அதே சமயம் மிகவும் திட்டமிட்டு யோசித்து பரிசுத்தமான முறையில் நாங்கள் செலவு செய்கிறோம். ஆகவே நீங்கள் நம்பி கொடுக்குற காணிக்கை விரயம் ஆகக்கூடாது என்று சொல்லி, அந்த காணிக்கையிலே லக்ஸுரி செலவினங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆகவே நம்பி நீங்கள் அனுப்புங்கள். அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்குற காணிக்கையின் மூலம் ஒரு மாதத்துக்கு சராசரி 300லிருந்து 500 பேர் திருமுழுக்கு எடுக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு குறைந்தது 10லிருந்து 12 சபை, 15 சபை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 5 ஆலயம் பிரதிஷ்டை பண்ணணும். இதெல்லாம் நீங்களுடைய ஜெபம், உங்களுடைய காணிக்கையின் மூலம் தான் இது நடக்குது. இன்னும் மற்றவர்களுக்கும் இந்த ஊழியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை ஆண்டவர் ஏவுவார் என்றால் ஒரு 5000 கொடுத்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஏன்னா மிஷினரிக்கு மக்கள் கொடுக்குற காணிக்கை எடுத்து தான் இந்த டிவி செலவினங்களுக்கு கொடுக்குறோம். எங்களுடைய நிர்வாக குழுவில் மக்கள் டிவிக்குன்னு கொடுக்கல, மிஷினரி ஊழியத்தான் கொடுக்காங்க. நீங்கள் அதனால் டிவி ப்ரோக்ராமுக்கும் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுடைய நிர்வாக குழு கேட்டுக்கொண்டதுனால உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஏவுவார் என்றால் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். அதோடு கூட நான் கட்டுகிற ஆலயத்தில் ஒரு பயிற்சி நிலையம், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் வைக்கணும். இப்போ ஒரே ஒரு ஹாஸ்டலில் மட்டும் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு ஆலயத்தில் செய்வதற்கான பணங்கள் வந்திருக்கிறது. ஆகவே அப்படி பணங்கள் வரோன்னு சொன்னால் நம்ம பயிற்சி கொடுக்குற மூலம் நம்முடைய விசுவாசிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவருடைய கைத்தொழில் கற்றுக்கொண்டு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வார்கள். அன்பானவர்களே, நம்முடைய இந்திய நாடு ஒரு பெரிய நாடு. அது மாத்திரம் இல்லை, மந்திரவாதிகள் சொல்லுகிறத அப்படியே நம்புகிற நாடு. பூஜாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. வயிற்றுவலினா வயிற்றில் சூடு, தலைவலினா தலையில் சூடு. பிறந்த குழந்தைக்கும் இதுதான் மருத்துவம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மந்திரவாதி சொன்னார் அப்படிங்கிறதுக்காக 3 வயது குழந்தைய ஆக்ராவில் அப்படியே உயிரோடு புதைச்சி வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. இதான் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே நம்ம நாட்டுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டியது மிக அவசியம், தேவை. அது மாத்திரம் இல்லை, இனி வெளிநாட்டினர்கள் வந்து இந்த நாட்டில் ஊழியம் செய்ய முடியாது. இந்தியர்களாக, இந்திய திருச்சபைகளாக இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். ஆகவே எழும்பி வாருங்கள். ஒவ்வொரு பாஸ்டர்ஸும், ஒவ்வொரு பேராயரும், ஒவ்வொரு ரெவரன்ஸும் எங்கள் சபையிலேருந்து ஒரு மிஷினரி அனுப்பணும், எங்கள் சபையிலேருந்து ஆண்டுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி நம்ம எழும்பினோன்னா இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களிலும் ஆலயம் கிடையாது. அருமையானவர்களே, நிர்விசாரமாக வாழ்கிறது, கோர்ட்டுக்கும் தேவையில்லாத லக்ஸுரி செலவினங்களுக்கும் செய்கிறத குறைச்சி மிஷினரி ஊழியங்களை செய்வதற்கு, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு எழும்பி வாருங்கள். ஆண்டவரே, என்னை இந்தியாவுக்கு அனுப்பும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி சீகன் வாழ்வு இந்தியாவுக்கு வந்தார். ஜெபம் பண்ணி இந்த நாட்டில் நமக்கு கையில் பைபிள் எழுதி கொடுத்தார் பார்த்துக்குங்க. ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் 98% மக்களுக்கு இன்னும் இயேசு இரட்சகரின் அன்பு போய் சேரவில்லை. ஆகவே அன்பானவர்களே, எங்களிடத்தில் 342 அப்ளிகேஷன் இருக்குது. ஆண்டவரே, என்னை பயன்படுத்த, என்னை எடுத்து இந்தியாவுக்கு அனுப்புன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை எடுத்து அனுப்புவதற்கு நாங்கள் திட்டமிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வு ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு வருகிறது, சனிக்கிழமை 7:45 மணிக்கு வருகிறது, அதே போல் சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு வருகிறது, நள்ளிரவு 1:30 மணிக்கு வருகிறது. அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகளை மற்றவர்கள் பார்க்கிறதற்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் காணிக்கை அனுப்புறதுக்கு நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் இது. ஆகவே காணிக்கை அனுப்புகிறவர்கள் இந்த எண்ணுக்கு அனுப்புகிறதோட நீங்கள் அனுப்பிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தணும். பார்த்துங்க, சிலர் மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, மாதந்தோறும் எங்களுக்கு காணிக்கை வருது, ஆனால் யார் அனுப்புகிறான்னு தெரியல. அதனால் நாங்கள் ரசீது பார்த்திங்கன்னா வில்விசர் அப்படின்னு போடுறோம், ஆடிட்டர் அப்படி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை சொல்லி
உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனே நாங்கள் ரிசீட் போட்டு அனுப்புற ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது அரசுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நாங்கள் யாருக்கும் நாங்கள் சொல்கிறதில்ல. அது மாத்திரம் இல்லை, அது உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஆகவே தயவுசெய்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா தான் ரசீது போட முடியும். ஆகவே இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க் அக்கௌண்ட் 1200 35 54 94 90. இது அக்கௌண்ட் நம்பர். ஐஎஃப்எஸ்சி கோட் CNR P 0005652. இது ஐஎஃப்எஸ்சி கோட். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களில் ஆசையாக ஈடுபடுங்கள். இந்த ஊழியங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. இந்த ஊழியங்களில் நீங்கள் ஆசையாய் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபை ஒழுங்குபடி சிறுவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற பொருளில் சிந்திக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நான் இந்த நாள் சிந்தனை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு குழந்தைகளை தொட்டார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரத்தில் 13 15 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகளை அவர் தொடுவதற்காக அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களே சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை பார்த்து மனவேதனைப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ண வேண்டாம், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது, யாராவது சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிலைவில்லை என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன் இயேசு கிறிஸ்து சீசர்கள் தடை பண்ணாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அன்புக்குரியவர்களே, அந்த நாட்களுள்ள பாரம்பரியம் என்னன்னா, குறிப்பாக பெண்கள் போதகருக்கு முன்னால் வரக்கூடாது. அப்புறம் பெண் குழந்தைகள் ஒரு போதகர் தொடக்கூடாது. இது தீட்டு அப்படின்னு சொல்லி விரும்பின ஒரு காலம். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், 12 வருட காலம் பெரும்பாடோடு வேதனை பெற்றிருந்த ஒரு பெண்மணி இயேசுவை தொட்டு அவள் வேதனை நீங்கி சுகமாக இருந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும்போது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது, யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீசர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு ஜனம் அவங்க நெருக்கிட்டு இருக்கு, நீங்கள் எப்படி ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் என்னங்க பதில் சொல்கிறதுன்னு சொல்லும்போது, இந்த பெண்மணி, ஐயோ நான் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு விட்டேனே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நடுக்கத்தோடு அவர் முன்னாடி வரும்போது இயேசு அந்த மகளை பார்த்து சொல்கிறாரு, மகளே திடன்கொள், பயப்படாதே, தைரியமாயிரு, இனி உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இரு என்று சொல்லி அந்த பிள்ளையை 12 வருடம் படும்பாடு பட்டு அவதிப்பட்டிருந்த அந்த மகளை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சமநிலையாக நேசிக்கிறாரு. அவருடைய பார்வையிலே ஆண் பெண் என்ற வித்தியாசமே கிடையாது. ஏன் அப்படி வித்தியாசம் கிடையாதுன்னா, அவர் எல்லாருக்கும் சம முறையில் தான் அவருடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். நீங்கள் இந்த ஃபேமிலி அப்படின்ற வேர்டு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம், ஈக்குவல் ரைட் எவ்ரி ஒன் அப்படின்னா ஆண் பெண் 2 பேருக்குமே சம உரிமை, அந்த வீட்டில் பிறந்த குழந்தைகளுக்கும் சம உரிமை அப்படிங்கிறது தான் அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியங்கள். அருமையானவர்களே, அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சிறு குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறார், அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய நாட்டை நான் சற்று திரும்பி பார்ப்போம். அருமையானவர்களே, எங்களுடைய ஹாஸ்டலில் நிறைய பெண் பிள்ளைகள் படிக்காங்க. சமீபத்தில் ஒரு பெண் பிள்ளை அனுகிரகா, அவளை சந்திக்கும்போது சொன்ன வார்த்தை என்னென்னா, அங்கிள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கிடையாது, அங்கிளே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது நாங்கள் ஒரு சாக்கை தான் விரித்து இதில் உட்காருங்க அங்கிள்னு சொன்னோம். அப்படி இருக்கிறதில் அங்கிள் வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு சத்தியத்தை சொன்னாங்க, ஜோம் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய பாரமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதனால் எங்கள் அப்பா எப்படியாயிலும் என்னை வித்துடலான்னு முயற்சி எடுத்தாங்க. கல்யாணத்துக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே எனக்கு சின்ன வயசு. அப்படி இருக்கிற நிலையில் தான் அங்கிள் சொன்னாங்க, என்னை ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டாங்க, நீ வந்துருமா எங்கள் ஹாஸ்டலில் உட்காந்து படின்னு சொல்லி. நானும் எங்கள் அம்மாட்ட ரொம்ப வலியுறுத்தி சொல்லி ஹாஸ்டலுக்கு வந்தேன். இன்றைக்கி நான் படிச்சுட்டு இருக்கேன் அங்கிள். என் அன்புக்குரியவர்களே, நான் படிச்சுட்டு இருக்கிற மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா குடியை விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க.
இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார சேர் இருக்குது. எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு வசதியும் பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். என் அன்புக்குரியவர்களே, இந்த சிறு பிள்ளைகள் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இயேசு அந்த குழந்தைகளை எப்படி பார்க்குறாரு? அருமையானவர்களே, தமிழ்நாட்டில் ஹாஸ்டல் வேண்டாம் அப்படிங்கிறதான் ரொம்ப நாளாக நாங்கள் நினச்சிருந்தோம். சமீபத்தில் நான் ஒரு ஹாஸ்டல் போயிருந்தேன். அங்கே கேட்ட ஒரு நிகழ்வு என்னை தொட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அங்கே உள்ள ஒரு குழந்தை, அந்த வீட்டில் 3 பிள்ளைகள். அவங்க அப்பாவுக்கு சரியாக வேலை போகிறதுக்கு மனசு கிடையாது. அவர் கோயில் பூஜாரி வேறு. ஆகவே வருமானம் ரொம்ப கம்மி. 2 பிள்ளைகளுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 3வது பிறந்த குழந்தைய அந்த அந்த ஆட்டு இருக்கு, அந்த மாவரைக்கிற இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்குள்ளே போட்டு கொல்றதுக்காக எங்கள் அப்பா முயற்சி எடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் மூத்த பிள்ளைன்னா, என் தங்கச்சியை நான் காப்பாற்றுவேன், என் தங்கச்சிக்கு நான் சோறு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு தங்கச்சி கொல்ல விடாமல் நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். உன்னையும் சேர்த்து கொண்டுருவேன்னு சொல்லும்போது தான் எனக்கு இந்த ஹாஸ்டலில் சாப்பாடு மட்டும் இல்லை, படிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குங்கிறத சொன்னாங்க. வந்தேன். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, ஒருவேளை பெண் குழந்தைகள் அப்படிங்கிறதுனால நிறைய குடும்பத்துக்கு ஒரு பாரமாக எண்ணுகிற ஒரு நிலை நம்ம நாட்டில் இருக்குது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிலை மாற வேண்டும். அருமையானவர்களே, பெண் பிள்ளைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி நம்ம நாட்டில் இருந்த அரசியல் தலைவராகிய அறிஞர் அண்ணாதுரை அவங்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு பெண் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் அன்புக்குரியல, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளை நாம் முறையாக பராமரித்து வளர்க்க வேண்டியது நம்மை விழுந்த கடமை. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, குழந்தைகளை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க இன்னொரு காரணம், அதுவும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, அவர் அந்த குழந்தைகளை அணைத்து கொண்டு கட்டுப்பிடித்து அந்த குழந்தைகள் மேல் கைகளை வைத்து அவர் ஆசீர்வதித்தார். ஏன் ஆண்டவர் இந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய உள்ளம் கபடற்றது, பத்துக்குங்க, களங்கம் இல்லாதது. ஆகவே தான் களங்கம் இல்லாமல் வாழுங்கள், கடவுள் உங்களை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு வந்து நம்ம அறியாமலே நிறைய களங்கம் உள்ளே வந்துடுது, சந்தேக புத்தி வந்துடுது, ஒரு வைராக்கியமான உணர்வு வந்துடுது, வெறி பழிவாங்கும் உணர்வு நமக்குள்ளே வந்துடுது. ஆனால் குழந்தைகளுக்குள்ள அந்த அந்த மனதே இருக்காது. நீங்கள் இன்றைக்கும் கோவத்தில், ஏதோ ஒரு கோவத்தில் உங்கள் குழந்தைய ஒரு அடிக்கு பதிலாக 2 அடி கூட அடித்து ரொம்பவே அள வச்சிட்டிங்கன்னு வைங்களேன். ஆனால் ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த குழந்தைய நீங்கள் மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம், வாமான்னு சொல்லி தூக்க போனீங்கன்னா 2 கையும் பிடிச்சிட்டு ஓடி வரும் அந்த குழந்தை. வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது கபடம் பெற்றது. அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பழி வாங்க, உன்னை அடிச்சிட்டல, வளர்ந்த பிறகு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படி அந்த குழந்தை நினைக்காது. பார்த்துக்கணும் என் அன்புக்குரியவர்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து குழந்தைகளை நேசித்தார், கபடற்றவர்களை நேசித்தார். களங்கமில்லாமல் வாழுங்கள், கடவுள் உங்களை பார்க்கிறார். என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து எப்படி குழந்தை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 127 4வது வசனத்தில் எழுதியிருக்குது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, திருமணம் வீட்டுக்கு எங்கே போனாலும் சரி, அந்த மணமக்களை ஆசீர்வதித்து நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு கடவுள் குழந்தை இந்த வாரத்தில் தந்தால் கூட நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த முதல் தரக்கூடிய அந்த கனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனி தேவனால் கிடைக்கிற ஒரு கிஃப்ட் பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த கனி ரொம்ப பலசாலியாக இருக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, மாறா தள்ளி போட்டு மாத்திரை போட்டு தள்ளி போட்டு இதனால் நம்ம பலவீனமான பிள்ளைகளை பெற்றெடுக்கவே கூடாது. நல்ல பலமுள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். ஆகவே என் அன்பானவர்களே, உலக பிரகாரமான இன்பத்துக்காக தள்ளி போடுறோம்ல, நீங்கள் இந்த முதல் குழந்தை பெற்றெடுங்க. ஆண்டவர் 2 குழந்தை எல்லா வீட்டுக்கும் வேணும்னு சொல்லி நம்ம நாடு சொல்லுது. 2 குழந்தை பெற்றதுக்கப்புறம் ஒரு வேளை வேண்டான்னு நீங்கள் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 80 வயசு 90 வயசு வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம். அதுதான் இன்பம். பார்த்துக்குங்க, கூடி வாழ்கிறதுல கோடி இன்பம் இருக்குது. அதுவும் நம்ம குழந்தைகளோடு வாழ்கிறதுல அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்குது. பார்த்துக்குங்க. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, நம்மளோட வேதம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 127 5, 6 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். எழுதியிருக்கு, வாலவயதின் குமாரர்கள் பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணம் அடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய குழந்தைகள்
அந்த இளம் வயதில் 25 வயசில் ஒரு பெண் கல்யாணம் பண்ணுறா, இல்லைன்னா 23 வயசில் பண்ணுறா, ஒரு பையன் 27 வயசில் பண்ணுறான்னா, ஒரு 28 30 வயசுக்குள்ள ஒரு குழந்தை எடுத்துட்டு அந்த குழந்தை பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக பலசாலியாக இருப்பான். அதுக்காக எங்கேயே போய் சண்டை போட போனோம் அப்படின்றதல்ல. எந்த காரியத்தையும் ஞானமாக கையாளுகிற கிருபையை தேவன் அந்த குழந்தைக்கு தேவன் கொடுப்பார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இளம் வயதிலேயே கர்த்தர் உங்களுக்கு தரும்போது அந்த குழந்தையை அன்போடு கூட ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இப்படி தள்ளி போட்டு அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய செலவு பண்ணுறோம் பார்த்துக்குங்க. செலவு பண்ணி அப்புறம் டியூப் குழந்தைங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படி ஒரு குழந்தைய நோஞ்சானா பெற்றெடுத்து அதுக்கு நிறைய செலவு வேற பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஆண்டவர் நம்ம கொடுக்கறத நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த வீட்டில் சமாதானமே இருக்காது. ஆபிரகாம் எவ்வளவுதான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் வீட்டில் ஒரு குழந்தை இல்லை. ஆகவே இஸ்மவேல் பிறந்தாலும் அதை கடவுள் உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த வீட்டில் ஒரு நல்லவன் ரொம்ப பொறுப்பாக வளர்ந்து வருகிறான். அவன் பேர் எலியேசர். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3-6 வரை வாசித்து பாருங்க. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் நீர் அருளவில்லை, இதை என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பத்தின் பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து உற்சாகப்படுத்துறாரு. நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண், அவைகளையே நோக்கி இவ்விதமாய் உன் சந்ததி இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் எழுதியிருக்கு, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, ஒரு கர்ப்பத்தின் கனி என்பது அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அன்னாள் ஒரு குழந்தை இல்லாதனால அவருடைய கணவன் எவ்வளவோ அன்பு கூர்ந்து அந்த மகளை நடத்தியிருந்தா கூட ஒரு குழந்தைக்காக கண்ணீரோடு அவர் ஜெபம் பண்ணது ரொம்ப அதிகம். நாங்கள் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறோம். இது பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தை இல்லைனாலே அந்த ஒரு ஆண் குழந்தைக்காக இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு அங்கே உள்ளவங்க முயற்சி எடுப்பாங்க. இவங்களுடைய மிஷினரி அவதார் சிங் அங்கே இருக்கார். அவர் சொல்லுவார், அண்ணா இதுவரைக்கும் நான் ஜெபம் பண்ணி 21 பேருக்கு ஆண்டவர் ஆண் குழந்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, குழந்தை பாக்கியம் என்பது ஒரு மாபெரும் பாக்கியம். அந்த புத்திர பாக்கியம் இல்லைன்னா சில இடங்களில் மலடு இவளை வீட்டு முன்னாடி வரவிடக்கூடாது, ஒரு நல்ல காரியங்களை முன்னால் நிறுத்தக்கூடாது அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய இனங்களுக்குள்ளே மலடு ஒன்றும் இருப்பதில்லை. ஆகவே புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, உன்னுடைய இனங்களுக்குள்ளாக மலடு ஒன்றும் இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர், என் கர்ப்பத்தை நீர் தொடும் என்று சொல்லி ஜெபியுங்க. இப்படி அன்னாள் ஜெபம் பண்ணாங்களோ பொருத்தனையோட, அதே விதத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அழகான குழந்தை பாக்கியத்தை தேவன் தருவார். என் அன்பானவர்களே, நம்முடைய வேதம் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் தான் ஒரு வீட்டை சந்தோஷப்படுத்துகிறவர்கள். சரியா? இந்த குழந்தைகள் தான் ஒரு நாட்டின் எதிர்காலம். பார்த்துங்க, எனக்கு இப்போ 62 வயசாச்சு. ஆனால் என் பேத்தி பேரன் இருக்காங்களே, இவங்க தான் வருங்காலத்தில் நாட்டுக்கு அலங்காரமாக வாழ போகிறவங்க. அவங்க தான் அந்த வீட்டை மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆகவே தான் இந்த வேதம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. என் அன்புக்குரியவர்களே, குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் இந்த குழந்தை இல்லைன்னா அந்த வலி என்னங்கிறது தெரியும். ஒரு குழந்தை இல்லைன்னா நீங்கள் வெளியே இருந்து களைப்போட வீட்டுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு மேலும் வெறுப்புணர்ச்சி ஆயிரும் பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்பானவர்களே, புத்திர பாக்கியம் ஆண்டவர் தர்றது, தள்ளி போடாமல் ஏற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதும் ரொம்ப அவசியம். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது இந்த வேல்யூ ஆஃப் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீசிஸ் பேப்பர் எழுதியிருந்தேன் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அதில் ஒரு வேர்டு கொடுத்துருந்தேன். இந்த சில்ட்ரன்ஸ் நம்முடைய ஃபேமிலி ட்ரெஸரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அருமையானவர்களே, ஏன் இந்த வேர்டு கொடுத்தேன்னா, இந்த குழந்தைகள் தான் பொருளாதாரத்தை ஒரு வீட்டில் நிலைநிறுத்தக்கூடியவர்கள். சில தகப்பன்மார் பல கோடிகளை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் தருதலையான ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அழித்து கடைசியில் தகப்பனே ரோட்டில் கொண்டு விட்டுருக்கோம் இல்லையா? என்பவர்களே, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. எனக்கு தெரிந்த ஒரு மகன்,
அவருக்கு கொஞ்சம் ஹேண்டிகேப்டட், அந்த குடும்பத்தார் ரொம்ப அவரை நேசிப்பாங்க. ஆனால் அவருக்கு சில திறமைகள் ஆண்டவர் தந்திருந்தார். கடைசியில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகி அவங்க அப்பாவுக்கு தெரியாமலே வீடு அடமானம் வைத்து ஷேர் மார்க்கெட்டில் விளையாடி கடைசியாக வீடையும் இழந்து இன்றைக்கி வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. எவ்வளோ வசதியாக இருந்த குடும்பம் இன்றைக்கி வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. ஒருவேளை மகன், அதனால் பயக்க முடியாது. என்றாலும் என் அன்பானவர்களே, ஒருவேளை ஒரு பொறுப்பற்ற ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தை ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்திடும் பார்த்துக்குங்க. ஆகவே தான் குழந்தைகளுக்கு முன்பாக அன்பானவர்களே, இந்த இளம் வயதிலேயே உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருமையான ஒரு பொருள் வாங்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லைன்னா குழந்தைகளுடைய படிப்பின் செலவினங்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் குழந்தைகள் கேட்குற ஒரு பொருளாக இருக்கட்டும். நிறைய பேர் பணம் இருக்கிறனால கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்றோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட நல்ல மதிப்பு மரியாதையை வாங்கணுங்கிறதுக்காக 2 பேரும் போட்டி போட்டு வாங்கி கொடுக்குறோம். என் அன்பானவர்களை, இந்த பிள்ளைகளை பொறுப்பற்ற முறையில் தருதலையாக ஆக்குறதுல நீங்கள் முந்திக் கொள்கிறீங்க. ஆகவே தயவு செய்து குழந்தைகளுக்கு ஒரு பொருள் வேணும், இல்லை குழந்தைகளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னா அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அதை குறித்து பேசுங்கள். அதை எப்படி பயன்படுத்த போகிறேன்னு கேளுங்க. அந்த குழந்தையோடு சேர்ந்து அந்த தேவைக்காக ஜெபம் பண்ணுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் மிஷினரி அமைப்பில் 20 வயதிலிருந்து இருக்கிறவன். என்னுடைய பிள்ளைகள் எந்த காரியங்களை கேட்டாலும் என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு பென்சில் கேட்டால் கூட சரி, ஒரு ரப்பர் கேட்டால் கூட சரி, இயேசுவே என்னுடைய பிள்ளை நாளைக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு ரப்பர் வேணும், நீங்கள் தாங்க. என் அன்பானவர்களே, இப்படி நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்தோன்னா அந்த குழந்தைகளுக்கு இயேசுவின் மேலே விசுவாசம் வரும். இயேசுவின் இடத்துல அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அது மாத்திரம் இல்லை, இந்த பணங்களை நாசமாக செலவு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. தான தர்மம் பண்ணணும், எங்கள் அம்மா அப்பா தான தர்மம் பண்ணுற மாதிரி நாங்களும் தான தர்மம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போஸ்தலர் 10:38 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார்னு எழுதியிருக்கு. அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் நன்மை செய்கிறவர்களாக இருந்தாங்கன்னா, அருமையானவர்களே, நாடு நம்மை கனம் பண்ணும், சமூகமும் உங்கள் பிள்ளை போல ஒரு பிள்ளை இல்லைங்க அப்படின்னு சொல்ல பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டு நம்ம எல்லாருக்கும் தரணும். அருமையானவர்களே, இந்த குழந்தையை குறித்து நிறையா சொல்லலாம். இன்னொரு காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். இந்த குழந்தை நம்ம எல்லாருக்கும் மகிமையை கொடுக்கிறவர்கள். என்ன மகிமை பாருங்கள். அருமையானவர்களே, ஒரு 50 வருஷம் கழித்தாலும் இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய மகன் சொல்லி நமக்கு ஒரு சொசைட்டி, அருமையானவர்களே, முகவரி, சமூக முகவரிகளை கொடுக்கிறவர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஹானரபுள்னு சொல்லுவாங்க, அந்தஸ்து. ஒரு வீட்டுக்கு உங்கள் பிள்ளையோட கணவன் மனைவியாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் வீடு வாடகை கேட்க போனால் கூட என்ன சொல்லுவாங்க, குழந்தை குட்டியோடு வந்துட்டீங்க, வாங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படிம்பாங்க பார்த்துக்குங்க. ஆகவே நண்பானவர்களே, குழந்தைகள் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குறவங்க. இன்னும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா உடைந்து போன உறவுகளை ஒன்றாக இணைக்கிறவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளியிருந்து வேதனையோடு வரும்போது நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்கள். ஆகவே என் நண்பானவர்களே, இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய குழந்தைகளை நம்ம வளர்ப்போம். குழந்தைகளுக்கு முன்பாக பொய் பேசாதிருங்கள், குழந்தைகளுக்கு முன்பாக சண்டை போடாதிருங்க, குழந்தைகளுக்கு முன்பாக கெட்ட பேச்சு பேசாதிருங்கள். இந்த குழந்தைங்க உங்களுக்கும் உங்கள் சமூகத்துக்கும் ஆசீர்வாதமாய் வளரும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் பார்வையில் குழந்தைகள் என்கிற பொருளில் நாங்கள் இன்றைக்கு சிந்தித்த வார்த்தைகள் ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் நீர் எப்படி குழந்தைகளை பார்க்கிறீரோ அதே போல் நாங்களும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பாக எங்களுடைய இந்திய நாட்டில் ஆண்டவரே, பெற்ற குழந்தைகளையே பிச்சை எடுக்கிற அனுப்புகிறதும், பெற்ற குழந்தைகளையே கஞ்சா விற்கிறதுக்கு அனுப்புகிறதும், பெற்ற குழந்தைகளையே விபச்சாரிகளை ஆக்குற ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலை எங்கள் நாட்டில் மாறுவதற்கு எங்களால் இயன்றவைகளை நாங்கள் செய்யும்படி எங்களை பலப்படுத்தும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?